கிரிக்கெட் அண்ட் ஃபேன்ஸுக்கு வணக்கம். ஸோ ஒவ்வொரு டீமுடைய கம்ப்ளீட் ஸ்குவாட் அனலைஸ் நம்ம பார்த்துட்டு வந்துட்டு இருக்கோம். அந்த வகையில் கிரிக்கெட்டையே கட்டி ஆண்ட ஒரு பரம்பரை ஆஸ்திரேலியன் டீம் தான். அவங்க கிட்ட இல்லாத கோப்பைகள் கிடையாது. அந்த அளவுக்கு டாமினேட் பண்ணியிருக்காங்க. 50 ஓவர் வேர்ல்ட் கப்பையும் டாமினேட் பண்ணியிருக்காங்க. T20 வேர்ல்ட் கப் அவங்களுக்கும் கிடைச்சிருக்கு. ஸோ அட் த சேம் டைம் எல்லா விதமான ஃபார்மெட்லையும் அட்லீஸ்ட் அந்த டாப் 4 டாப் 5 வரக்கான டீம் தான் ஆஸ்திரேலியா. ஒரு தடவை சொதப்பினாலும் அடுத்த தடவை கம்பேக் கொடுப்பாங்க. ஸோ அந்த அளவுக்கு அந்த டீமை எப்பவுமே குறைச்சி இட போடவே முடியாது. இந்த தடவையும் அவங்களுடைய ஸ்குவாட் சும்மா வெறித்தனமா இருக்கு. பேட்டிங் லைனப் அண்ட் பவுலிங்கை பார்க்கும்போது கம்ஃபர்டபுளா வின் பண்ணுவாங்க அப்படிங்கிற மாதிரி தான் தோணுது. அட்லீஸ்ட் செமிஃபைனல் ஃபைனல் அப்படிங்கிற மாதிரி வரக்கான சான்ஸ் அதிகம். ஆக்சுவலா ஃபைனல்ல டிராஃபி அடிக்கிறதுக்கான சான்ஸே அதிகம் அப்படின்னா கூட குறைஞ்சபட்சம் அவங்க செமிஃபைனலாவது வருவாங்க அப்படிங்கிறது என்னுடைய கருத்து. அந்த அளவுக்கு அவங்களோட ஸ்குவாட் வெறித்தனமா இருக்கு. அண்ட் அந்த ஸ்குவாட்ல எத்தனை பேர் இருக்காங்க, அவங்களுடைய பிளேயிங் லெவன் எப்படி இருக்க போது, இது உண்மையாலுமே அசுரத்தனமான டீமா இந்தியன் டீமுக்கு ஈக்குவலா இருக்க போதா அப்படிங்கிற மாதிரி கம்ப்ளீட் அனலைஸை இந்த வீடியோல பார்த்து தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் டைம் சேனலுக்கு வரீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. அப்பதான் அப்டேட் எல்லாமே வந்து சேரும். சரி வாங்க வீடியோக்குள்ள போலாம். சரி, ஓகே. ஆஸ்திரேலியாவை பொறுத்த வரைக்கும் ரீசெண்டாக ஒரு கேம் செம்மையாக பர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. நம்ம ஜெயிக்கல அப்படின்னா கூட அந்த வார்ம் அப் கேமை பொறுத்த வரைக்கும் பேட்ஸ்மேனை ரொட்டேட் பண்ணுறது மட்டும்தான் அவங்களுடைய குறிக்கோளாக இருந்துச்சு. ஸோ எல்லாருக்குமே சான்ஸ் கொடுத்தாங்க. அதில் ஜாஸ் இங்கிலீஷ் செம்மையாக பர்ஃபார்ம் பண்ணுறாரு. ஸோ அகர் அவரும் பார்த்தோம் அப்படின்னா செம்மையாக பண்ணாரு. பட் இருந்தாலும் அவங்க 2 பேரும் இல்லாமல் தான் நான் இந்த ஒரு ஸ்குவாட் மேக் பண்ணியிருக்கேன். 2 பேர் இல்லாமே நல்லா இருக்கு. சப்போஸ் உங்க 2 பேரில் யாராவது ஒருத்தர் உள்ள வரணும் அப்படின்னா கூட மேத்யூ வேர்ட் அவருக்கு பதிலாக உள்ள வரக்கான சான்ஸ் அதிகம். பட் இருந்தாலும் மேத்யூ வேர்ட் பொறுத்த வரைக்கும் எக்ஸ்பீரியன்ஸ் கை. ஆல்ரெடி போன வருஷம் நம்ம பார்த்துருப்போம், ஒரு முக்கியமான கேமில் வின் பண்ணி கொடுத்தாரு T20 தான். ஸோ அதே மாதிரி இந்த தடவை பண்றதுக்கான சான்ஸ் அதிகம். சரி, ஓகே. ஒரு டீமை பொறுத்த வரைக்கும் கம்ஃபர்டபுளான ஓப்பனிங் பேர் இருக்கணும். அட் த சேம் டைம் மிடில் ஆர்டர் வெறித்தனமா இருக்கணும். ஃபினிஷிங் டிபார்ட்மெண்ட் நல்லா இருக்கணும். ஸ்ட்ராங்கான பவுலிங் யூனிட் இருக்கணும். அண்ட் குவாலிட்டியான ஸ்பின்னர் இருக்கணும். இந்த டீம்ல 5மே கலந்து போட்டு தான் நான் எடுத்திருக்கேன். இந்த ஸ்குவாட் எப்படி இருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ ஓப்பனிங்கை பொறுத்த வரைக்கும் டேவிட் வார்னர் அண்ட் டிராவிஸ் ஹெட்டை பொறுத்த வரைக்கும் இப்பவோ அப்பவோ அப்படின்னு ஆடிட்டு இருந்த ஆளு திடீர்னு ஒரு சான்ஸ் கிடைச்சது. இந்தியா கூட அவ்வளோ ஒரு சூப்பரான பர்ஃபார்மன்ஸ். ஸோ அதுக்கப்புறம் IPL நல்ல தொகைக்கு போனாரு. SRH எடுத்தாங்க. ஏகப்பட்ட மேட்ச் வந்துட்டு மேட்ச் வினிங் பார்த்தோம், செஞ்சுரி பார்த்தோம். சொந்த அளவுக்கு அவருடைய பெர்ஃபார்மன்ஸ் பீக் லெவல்ல இருந்துச்சு. ஆனா குவாலிஃபயர் அண்ட் ஃபைனல்ல பார்த்தோம் அப்படின்னா அவருடைய டீம்மேட்டான மிச்சல் ஸ்டார்க்கு அவுட் ஆனது அப்படிங்கறத நம்மளால பார்க்க முடியுது. ஸோ டிராவிஸ் ஹெட்டை பொறுத்த வரைக்கும் இன்னும் பயிற்சி தேவை அப்படின்னு சொன்னா கூட ஸோ கம்ஃபர்டபுளா ஆஸ்திரேலியா டீம் ஆடுவாங்க. ஸோ இன்னொரு பக்கம் எக்ஸ்பீரியன்ஸ்ங்க டேவிட் வார்னர் ஆடாட T20 கிடையாது, அந்த அளவுக்கு ஆடி வச்சிருக்காரு. பட் இருந்தாலும் ரீசெண்ட் டைம்ல அவருடைய ஃபார்ம் ரொம்ப புவரா இருக்கு. ஸோ கன்சிஸ்டண்டா பர்ஃபார்ம் பண்ணுவாரா அப்படின்னு கேட்டா டவுட் தான். ஸோ இதே ஒரு 5 வருஷத்துக்கு முன்னாடி SRHல ஆடிட்டு இருந்த டேவிட் வார்னர் உண்மையாலுமே டேஞ்சரஸ் பேட்ஸ்மேன். ஸோ இருந்தாலும் ஒரு சான்ஸ் அப்படிங்கறத அவங்க கொடுக்க போறாங்க. ஸோ டேவிட் வார்னர் அண்ட் டிராவிஸ் ஹெட் இவங்க தான் ஓப்பனிங் பேர். ஸோ 1 டவுனை பொறுத்த வரைக்கும் மார்க்கஸ் ஸ்டாய்னிஸ் அண்ட் மேக்ஸ்வெல். 1 டவுன் அதுக்கப்புறம் வந்துட்டு 4th டவுன் நான் சொல்றேன். ஸோ மேக்ஸ்வெல்லும் மார்க்கஸ் ஸ்டாய்னிஸ் தான் ஆட போறாங்க. 2 பேருமே டெட்லியான பேட்ஸ்மேன் அப்படின்னு சொல்லணும். ஸ்டாய்னிஸை பொறுத்த வரைக்கும் CSK கூட செம்மையான ஒரு சேஸ் பார்த்தோம். அண்ட் மேக்ஸ்வெல்லை பொறுத்த வரைக்கும் அவருடைய ஃபேவரட் பொசிஷன் நம்பர் 3ல. RCBல மேக்ஸிமம் நம்பர் 3ல அவருக்கு சான்ஸ் கிடைக்கல. ஆனா இந்த தடவை ஆஸ்திரேலியாவில் விளையாடுறதுக்கான சான்ஸ் அதிகம். அண்ட் நம்பர் 4ல மார்க்கஸ் ஸ்டாய்னிஸ்ங்க ஆல்ரெடி சொன்ன மாதிரி நல்லா சேஸ் பண்ணிருக்காரு, நல்லா ஃபார்ம்ல இருக்காரு. மேக்ஸ்வெல் ஹோப்ஃபுல்லி ஃபார்முக்கு வருவாரு. ஸோ எப்பவுமே பிக் டோர்னமெண்ட் அப்படின்னு சொன்னோம்னா அவர் ஒருத்தர் தான். ஸோ இந்த தடவையும் மேக்ஸ்வெல்லுடைய ஃபார்ம் எதிர்பார்க்கலாம். அண்ட் நம்பர் 5 நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி விக்கெட் கீப்பர் பேட்ஸ்மேன் மேத்யூ வேர்ட். ஸோ அதுக்கப்புறம் வந்துட்டு மிச்சல் மார்ஷ் கேப்டன் அவர் தாங்க. ஸோ என்னதான் பேட் கமின்ஸ் அவருடைய ஏராவா போயிட்டு இருக்கும் போதும் ஸோ ஆஸ்திரேலியா மிகப்பெரிய ஒரு ரிஸ்க் எடுத்திருக்காங்க. மிச்சல் மார்ஷ் கிட்ட அந்த ஒரு கேப்டன்சியை கொடுத்திருக்காங்க. ஸோ ஹோப்ஃபுல்லி ஒர்க் அவுட் ஆகுமா அப்படிங்கறத பார்க்கலாம். ஸோ அவர் பார்த்தோம் அப்படின்னா நம்பர் 6ல வராரு. அண்ட் நம்பர் 7 கேமரூன் கிரீன், நம்பர் 8 பேட் கமின்ஸ். ஸோ இந்த அளவுக்கு பார்த்தோம் அப்படின்னா டெட்லியான பேட்டிங் லைனப். யோசிச்சு பாருங்க, பினிஷிங் டிபார்ட்மெண்ட்ல மிச்சல் மார்ஷ், கேமரூன் கிரீன் அண்ட் கமின்ஸ் 3 பேருமே இருக்காங்க. அண்ட் மிடில் ஆர்டர் பொறுத்த வரைக்கும் மேக்ஸ்வெல், ஸ்டாய்னிஸ் வேர்ட் இருக்காங்க. ஓப்பனிங் பொறுத்த வரைக்கும் டேவிட் வார்னர் அண்ட் டிராவிஸ் ஹெட் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவேன். அண்ட் நம்பர் 9 பவுலரை பொறுத்த வரைக்கும் ஹேசல்வுட் சும்மா வெறித்தனமா போட்டுட்டு இருக்காருங்க. எப்பவுமே அவருடைய ஃபார்ம் மட்டும் கட் ஆகாது போல. இந்த வருஷம் IPL ஸ்கிப் பண்ணியிருக்காரு, அதனாலேயே கொஞ்சம் பெட்டரா இம்ப்ரூவ் பண்ணியிருக்காரு. ஸோ ஹோப்ஃபுல்லி நல்லா பண்ணுவார் அப்படிங்கிறது எதிர்பார்க்கலாம். ஸோ ஹேசல்வுட் இது முடிஞ்சதுக்கு அப்புறம் மெகா ஆக்ஷன்லையும் நல்ல தொகைக்கு போறதுக்கான சான்ஸ் அதிகம். நம்பர் 10 மிச்சல் ஸ்டார்க். என்ன ஒரு பவுலிங் பர்ஃபார்மன்ஸுங்க. 24 கோடி இவனுக்கெல்லாம் தேவையான்னு கேட்ட வாய கடைசியா 10ப்பா இந்த மனுஷன் இவ்வளோ பீக் லெவலில் போடுவான்னு எனக்கு தெரியாதுங்கிற மாதிரி மேட்ச் வின்னிங் விக்கெட் அவர் தாங்க எடுத்தாரு. அபிஷேக் சர்மாவோட விக்கெட் தூக்குனதுக்கு அப்புறம் அந்த கேம் ஜெயிச்சாங்க. குவாலிஃபயர்ல டிராவிஸ் ஹெட்டோட விக்கெட் தூக்குனதுக்கு அப்புறம் அந்த கேம் ஜெயிச்சாங்க. என்ன ஒரு பவுலிங் பர்ஃபார்மன்ஸ். இதுதாங்க எக்ஸ்பீரியன்ஸ் கை. ஃபைனல் டைம்ல பார்த்தோம் அப்படின்னா எக்ஸ்பீரியன்ஸ் கொண்டு வந்தாரு. ஸோ அந்த ஓவர் நல்லா கவனிச்சிருந்தீங்கன்னா தெரியும், எல்லாமே அவுட் ஸ்விங் தான். திடீர்னு ஒரு பால் உள்ள சொருகினாரு. அபிஷேக் சர்மா வந்துட்டு காலி ஆயிட்டாரு. ஸோ இதுதான் எக்ஸ்பீரியன்ஸ் தான் எனக்குமே பேசும். ஸோ மிச்சல் ஸ்டார்க் நம்பர்
பட் இன் ஃபைனலாக ஒரு ஸ்பின்னர் ஆடம் ஜாம்பா. இந்த ஸ்குவாடை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம் அப்படின்னா ஸ்பின்னர்ஸ் ஆடம் ஜாம்பா மட்டும் கிடையாது. ஸோ இடையில வந்துட்டு நம்ம மேக்ஸ்வெல் ஒரு ஓவர் போடுவார் அண்ட் டிராவிஸ் ஹெட் ஓவர் போடுறதுக்கான சான்ஸ் அதிகம். ஸோ ஸ்பின் விக்கெட்டாக இருந்தது அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் பார்க்கலாம். அட் த சேம் டைம் நம்ம பார்க்கும்போது ஃபாஸ்ட் பவுலிங்கில் ஹேஸ்லுட், மிச்சல் ஸ்டார்க் ரெண்டு பேருமே டெத் ஓவர் போட்டாலும் ஸோ இனிஷியல் ஓவர்ஸை பொறுத்த வரைக்கும் பேட் கமின்ஸ் போடுவார் அண்ட் மிச்சல் மார்ஸும் போடுறதுக்கான சான்ஸ் அதிகம் அண்ட் கேம் கிரீனும் போடுறதுக்கான சான்ஸ் அதிகம். ஸோ ஓவராலாக பேலன்ஸ்டாக கிட்டத்தட்ட ஒரு 5 ஃபாஸ்ட் பவுலர்ஸ், அது மட்டும் இல்லாமல் 2 ஸ்பின்னர்ஸ் அப்படிங்கிற மாதிரி போகிறாங்க. ஸோ இதுலேயும் மிச்சல் ஸ்டார்க் அண்ட் ஹேசலுட், டெட்லி இவங்க 2 பேருமே டெட் ஓவர் போடுறதுக்கான சான்ஸ் அதிகம். ஸோ இடையில நீங்கள் கேமரூன் கிரீனையும் மிச்சல் மார்ஸையும் நிறையாவே பார்க்கறதுக்கான சான்ஸும் ஹைலி பாசிபிள். பேட் கமின்ஸ் கம்ஃபர்டபுளாக ஓவர் போடுவார். ஸோ ஓவராலாக நல்ல ஒரு ஸ்குவாடுங்க. இந்த ஸ்குவாடு உண்மையாலுமே வெறித்தனமாக இருக்குது. இந்தியாவுடைய ஸ்குவாடுக்கு ஈக்குவலாக இருக்குது, சப்போர்ட் பண்ணுற மாதிரி இருக்குன்னு சொன்னோம். இந்தியாவுடைய ஸ்குவாடை அப்படியே சிமிலராக அடித்த மாதிரி தான் இருக்குது. ஹோப்ஃபுல்லி பெட்டராக பண்ணுவாங்கன்னு எதிர்பார்க்கலாம். ஸோ இந்த டோர்னமெண்ட்டில் எத்தனை பேர் ஆஸ்திரேலியா ஃபேன் இருக்கீங்க? ஸோ இவங்க கண்டிப்பாக டஃப் கொடுப்பாங்கன்னு நினைக்கிறீங்களோ தாராளமாக கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அண்ட் தொடர்ந்து அப்டேட்டுக்கு சேனலோட இணைஞ்சிருங்க. மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள்.